அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இப்போ நேற்று இதோட பாட்டணும் மகனுல் மகனா இஹ்திசாஸில் மக்சூரி. அப்போ இதோட பாட்டிருக்கேன் இங்கே. தரீக்குல் மௌசூசி, மௌசூஸுடைய வழியாகிறது, அதாவது பிரத்தியோகமான வழியாகிறது. இது தாலிக்க தகுசீசி, அந்த சொந்தம் கொண்டாட வைப்பதின் பிரத்தியோகமான வழியாகிறது. யகூனு, அது ஆகும். பி துருக்கில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய வழிகளை கொண்டு. ஃபில் லாபித்தி சாணி, ரெண்டாவது காய்தாவில் இருக்கக்கூடிய பின்வரக்கூடிய வழிகளை கொண்டு அது ஆகும். கசர் செய்வதற்கு பிரத்தியோகமான வழிமுறை இருக்குது. அது எப்படி என்னன்ட்டு பின்னாடி ரெண்டாவது காயில் சொல்கிறாங்க, அது கீழே இருக்குது. கவுலுகு, அவருடைய சொல்லு. லாபித்து சாணி, மத்தனில் வர்றது சொல்லு. அசுகரு துருக்கில் கஸ்ரி, கஸ்ருடைய வகைகளில் பிரபலியமானது. அர்பவத்துன், நான்காக இருக்கும். அதாவது இந்தல் பலாகியின, அதாவது இலக்கியவாதிகளிடம் கஸ்ருடைய வழிகளில் பிரபலியமானது நான்காக இருக்கும். கது தவாஃபக்கல் பலாகியோன, இலக்கணவாதிகள் ஒத்து போகிறார்கள். அலா அன்னலில் கஸ்ரி பலாகி, இலக்கிய ரீதியான கசருக்கு இருக்கிறது என்பதின் மீது. துருக்கன் மையினத்தன், குறிப்பிடத்தக்க வழிகள் இருக்கிறது என்பதின் மீது. லா எத்த ஜாவஜகா, அது அதை கடக்காது என்பதின் மீது இலக்கியவாதிகள் ஒத்துப்போகிறார்கள். கசர் செய்வதற்கு சில பிரத்தியோகமான வழிமுறைகள் இருக்கின்றது. அந்த வழிமுறைகளில் தான் கசர் செய்ய வேண்டும். அது இல்லாமல் வேறு மொழியில் கசர் செய்ய முடியாது என்ற கருத்தில் இலக்கியவாதிகள் ஒத்துப்போகின்றார்கள். அப்போ எத்த ஜாவஜகா, அப்போ இதனுடைய ஃபாயிலு, இந்த லமீர் எங்கே போய் சேரும்? இதோட ஃபாயில் கஸ்ரு. அப்போ எத்த ஜாவஜ கஸ்ரு மீறாது. ஹா, அந்த வரிகளை அந்த கஸ்ரு மீறாது. அடுத்து ஜும்லத்து ஹாதிகி துருக்கி, இந்த வழிகளுடைய ஒட்டுமொத்தமாகிறது. சித்தத்துன், ஆறாக இருக்கும். அப்போ கசர் செய்கிறதுக்கான வழி 6 இருக்குது. வல் மசூர், ஆனால் பிரபலியமானது என்ன அப்படின்னா, அல் மசூர் பிரபலியமாகிறது. மின்ஹா, அந்த கசர் செய்வதில் பிரபலியமானது. மா தக்கரஹு முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்களே, அவைகளாக இருக்கும். அஃபல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவரை மன்னிக்கட்டும். அப்போ கசர் செய்வதற்கு 6 வழிகள் இருக்கின்றது. ஆனால் முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 4 சொல்கின்றார்கள். ஏன் 4 சொல்கின்றார்கள்னா, இந்த 4 தான் கசர் செய்கிறதுக்கு ரொம்ப பிரபலியமான வழிமுறை அப்படின்ட்டு. கவுலுகு நஃபி ஒல் இஸ்திஸ்னா. ஓகே, அப்போ முதலாவது அந்த கசர் செய்வதற்கான வழிகளில் முதலாவது ஒரே வார்த்தையில் நஃபியும் இஸ்திஸ்னாவையும் கொண்டு வருவது. ஹாத தரீக்கு, ஹாதா இது, தரீக்குல் அவ்வளோ முதலாவது வழியாக இருக்கும். அதாவது கசர் செய்வதற்கு முதலாவது வழியாக இருக்கும். மின் துருக்கில் கஸ்ரி, கஸ்ருடைய வழிகளில் முதலாவது வழி இந்த நஃபியும் இஸ்திஸ்னாவையும் பயன்படுத்துவது. மஅனாஹு, அவருடைய பொருள் என்ன அப்படின்னா, இஸ்பாத்து ஷைஇன் லி ஷைஇன், ஒரு வஸ்துவை ஒரு வஸ்துவிற்கு தரிப்படுத்துவது. வேறு மாதிரி சொல்லணும்னா, ஒரு மௌசூஃபுக்கு ஒரு சிஃபத்தை தரிப்படுத்துவது. வ நஃபியு மா அதாஹு அன்ஹு, அது அல்லாத அனைத்தையும் நஃபி செய்வது. ஒரு சிஃபத்தை மட்டும் தரிப்படுத்தி மீதி எல்லா சிஃபத்துகளையும் என்ன பண்ணுறது, தன்மைகள், மீதி எல்லா தன்மையும் என்ன பண்ணுறது, நஃபி செய்வது. வகுவ, அதுவாகிறது. அக்குவா துருக்குல் கஸ்ரி, கஸ்ருடைய வழிகளில் மிக பலமுள்ளதாக இருக்கும். அப்போ ஒரு வார்த்தையில் இந்த நஃபியும் இஸ்திஸ்னாவும் வச்சு கசர் செய்கிறது கஸ்ருடைய வழிகளில் மிக பலமுள்ளது. மிசாலு கௌலிகி தாலா, அல்லா தாலாவோட சொல்லி போல. இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீமுன், இவர் சங்கை மிக்க மலக்காகவே தவிர இல்லை.
அப்போ இந்த வார்த்தையில் கஸ்ர் இருக்குது, ஆரம்பத்தில் இன்னு இருக்குது, அப்புறம் இல்லா இருக்குது. அப்போ இன்னு வந்து நஃபியுடைய அர்த்தம், இல்லா வந்து இஸ்திஸ்னாவுடைய அர்த்தம். அப்போ இந்த மாதிரி கஸ்ர் செய்கிறது கஸ்ருடைய வழிகளில் மிக பலமிக்கது. இப்போ என்ன பண்ணுது, இன்ஹாதா அப்படின்னு நஃபி செய்யுது. இல்லா மலக்குங்கிறது வந்து அப்போ அது இஸ்பாத்து செய்யுது. நஃபி செஞ்சுட்டு இஸ்பாத்து செய்யுது. தௌலீஹ் தெளிவு. கது நஃபத் நிஸ்வத்து பெண்கள் நஃபி செய்தார்கள் அவ்வலன் ஆரம்பமாக அன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஐயக்கூன பசரன் அவர் மலக்காக ஆகுவதை மனிதனாக ஆகுவதை நஃபி செய்தார்கள். அப்போ இவர் இல்லை, அப்போ இவர் மனிதராகவே இல்லை அப்படின்ட்டு நஃபி செஞ்சுட்டாங்க. அவு சையனாகற அல்லது வேறொரு வஸ்துவை அந்த பெண்கள் நஃபி செய்திருக்கிறார்கள். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அவர் மனிதர் என்ற ஜின் என்றோ இல்லாட்டி வேறு இனம் என்றோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து மனித இனத்தை சார்ந்தவரும் அல்ல, ஜின் இனத்தை சார்ந்தவரும் அல்ல, வேறு இனங்களை சார்ந்தவரும் அல்ல. இப்போ இந்த மாதிரி பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகில் மயங்கி அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சும்மா பிறகு இஸ்தஸ்னத் இஸ்தஸ்னா அவர்கள் விதிவிலக்கு அளித்தார்கள். ஷைஅன் வாஹிதன் ஒரு வஸ்து இருக்குது, அவர் விதிவிலக்கு அளித்தார்கள். வகுவ அது கவுனுகு மலக்கன் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மலக்காக ஆகுவதற்கு அவர்கள் விதிவிலக்கு அளித்தார்கள். வஹாதா கஸ்ரும் தவசீசும் இதுதான் கஸ்ரும் தவசீசும் ஆகும். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வைன் ஹாதா இவர் இல்லை, இல்லா மலக்குன் கரீமுன் சங்கை மிக்க மலக்காகவே தவிர இல்லை. அப்போ உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நஃபி செஞ்சுட்டு மலக்கு மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்த இஸ்பாத் செஞ்சு இன்னொரு விஷயத்த நஃபி செய்திருக்கிறார்கள். மாற்றி சொன்னோம், ஒரு விஷயத்த நஃபி செஞ்சு பல விஷயங்களை நஃபி செஞ்சுட்டு ஒரு விஷயத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்பாத் செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த தன்மை வந்து கஸ்ருக்கு இருக்கும். மிசால் உதாரணமாக அவுஜபனி என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை, இல்லா ஹுல்குக்க உன்னுடைய படைப்பை உன்னுடைய குணமே தவிர என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை. தெளிவு. கது நஃபல் முத்தகல்லிம் வந்து நஃபி செய்கின்றார் அவ்வலன் ஆரம்பமாக அலை இஜாப ஆச்சரியப்படுவதை நஃபி செய்கின்றார். அன் குல்லிமா யூஜிபு அவரை எது எல்லாம் ஆச்சரியப்படுத்துமோ அவை அனைத்தை விட்டும் ஆச்சரியப்படுத்துவதை அவர் நஃபி செய்கின்றார். அவரை ஆச்சரியப்படுத்துகின்ற எல்லா ஆச்சரியங்களையும் அவர் என்ன பண்ணுறார், நஃபி செய்கின்றார். அப்போ என்னை எதுவுமே ஆச்சரியப்படுத்தவில்லை அப்படின்னு என்ன பண்ணுறார், நஃபி செய்கின்றார். வஹாதா நஃபியாம் இது வந்து என்ன பொதுவான ஒரு நஃபி. சும்மா பிறகு இஸ்தஸ்னா விதிவிலக்கு அளிக்கின்றார். சைஅன் வாஹிதன் வேறு ஒன்றை ஒரு வஸ்துவை அவர் விதிவிலக்கு அளிக்கின்றார். வஹுவ ஹுல்கு அது வந்து அது குணம். வஹாதா கஸ்ருன் வத்தவசீசுன் இதுதான் கஸ்ரும் வத்தவசீசும். அப்போ எதுவுமே உலகத்தில் என்னை எதுவுமே ஆச்சரியப்படுத்தலை, உலகத்தில் எதுவுமே என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை, உன்னோட குணம் மட்டும்தான் என்னை ஆச்சரியப்படுத்தியது. அப்போ நஃபி செஞ்சுட்டு அப்போ இல்லா மூலம் இஸ்பாத் செஞ்சிருக்கிறாரு. அப்போ இது வந்து கஸ்ருடைய வழிகளில் முதலாவது. இது வந்து ரொம்ப வலிமையானதும் கூட. சரி, அடுத்து ரெண்டாவது. ஓகே, எனக்கு ஒரு ஃபோன் வருது. மீதி நாளைக்கு பார்ப்போம். வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.